இவர் வந்து வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பாய், ஸ்கூல் முடிச்சிட்டாரு, காலேஜ் முடிச்சிட்டாரு, ஒர்க் பண்றாரு. எங்க ஒர்க் பண்றாருன்னா ஐடில ஒர்க் பண்றாரு, சென்னையில ஐடில ஒர்க் பண்றாரு. அந்த நியூஸ் வந்து அந்த வில்லேஜ் தெரிஞ்சுனா எப்படி இருக்கும்? இந்த பையனோட லைஃப் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. என்ன ரீசன்? இப்ப இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஐடி ஃபீல்ட்ல போற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன ரீசன்? நல்லா படிச்சு ஒரு ஐடி ஜாப் போயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக சேலரி எப்படி இருக்கும்? சேலரி அதிகமாக இருக்கும். உங்களோட பாவர்ட்டியை ரொம்ப ஈஸியாக தாண்டறதுக்கான ஈஸியஸ்ட் வழி ஐடி ஜாப். அப்போ எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி, மோஸ்ட்லியாக பண்ணுறாங்க எல்லா யங்ஸ்டர்ஸுமே, முடிஞ்சளவு ஐடி போயிட்டுனா சம்பளம் அதிகமாக இருக்கும், எல்லா ஊருக்கு சுற்றி பார்க்கலாம், ஈஸியாக பாவர்ட்டியில் வந்துடலாம். மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டரோட ட்ரீம் என்ன இருக்குது? ஐடி ஃபீல்டாக இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் சென்னை போகிறீங்க, சென்னை போயிட்டு ஒரு ஐடி ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா? ஸ்கில் இருந்துச்சுன்னா எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹை சேலரி. ஸோ ஐடி ஜாப் வந்து சிம்பிளாக ஒரே சொல்லணும்னா ஸ்கில் ப்ளஸ் ஹை சேலரி. ஸ்கில் இருந்துச்சுன்னா சம்பளம் என்ன பண்ணுவாங்க? சேலரி அதிகமாக்கிடுவாங்க. நீ கேர்ளா பாயா எந்த ஊரில் வர இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஸ்கில். கரெக்டாக உன்னோட பேக்ரவுண்டுக்கு பெருசாக மதிப்பு இருக்காது. உன்னோட டேலண்ட் இஸ் தி கிங். உன்னோட டேலண்ட் இருந்துச்சுன்னா உள்ள போயிட்டுனா சம்பளம் அதிகமாக கிடைக்கும், லைஃப் மாறிடும். இதுதான் இது வரைக்கும் கொடுத்துருந்த நெரேட்டிவ். பட் இந்த நெரேட்டிவை இன்னைக்கு வந்து சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல் மாற்றுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேர் ஐடி ஜாப் அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எஸ்சி இல்லை எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 10% மட்டும் தான் சான்ஸ். யூ ஹேவ் ஒன்லி 10% சான்ஸ் டு கெட் இன் ஒர்க் இன் ஐடி செக்டர். அது அப்பர் கேஸ்டாக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் சான்ஸ் ஆஃப் 27%. இது எப்போ? 2011. இப்போ அடுத்து 10 வருஷம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு உலகம். 2021, 23. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ் என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 10%லேருந்து 6% என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் மார்ஜினல் கமிட்டிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஜாப்ஸ் கிடைக்கிறது வந்து சான்ஸ் பர்சன்டேஜ் வந்து 10லேருந்து 6% என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. யார் சொல்றா? நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் எடுத்த டேட்டா. அண்ட் இது மட்டும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து மார்ஜினல் கேஸ்ட் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு ஐடியில், பட் உங்களோட சேலரி வந்து அப்பர் கேஸ்ட் லேபரோட சம்பளத்தோட டிஃபரன்ஸ் 24% கம்மியாக இருக்கு. விச் மீன்ஸ் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுற லேபர் மார்க்கெட்டில் செக்மெண்டேஷன் இருக்கு. எல்லா லேபரையும் ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை. அப்போ லேபர் செக்மெண்ட்டை 2ஆக பிரிக்கலாம். அப்பர் செக்மெண்ட், லோவர் செக்மெண்ட். சில மக்களால் மட்டும் அந்த அப்பர் செக்மெண்ட், அதாவது பெட்டர் பே, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு லெவல் அதிகமாகிட்டே இருக்க முடியுது. லோவர் செக்மெண்ட்ல இருக்கிற மார்ஜினல் மக்களால் ஐடி செக்டர்ல பேவை அதிகமாக்க முடியல, அடுத்தடுத்த ஜாப் போஸ்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ இது யாருக்கும் வந்திருக்கு? உமனுக்கும் இதே ரிஃப்ளெக்ஷன் தான். சேம் ஸ்கில்லோட இருக்கிற உமனுக்கு 26% சேலரி கம்மி. மீனிங் புரிஞ்சுல? அப்போ ஐடி கம்பெனியில் என்ன கிடையாது? டைவர்சிட்டி இல்லை. இதை சரி பண்ணணும். என்ன ரீசன்? ரீசெண்டாக கூட ILO சொல்லியிருக்கு, எந்த கம்பெனியில் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும், ரேஷியல் டைவர்சிட்டி, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி மக்கள் இருந்து ஆட் பண்ணுறோமோ அந்த கம்பெனியில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கிற ஐடி செக்டர்ஸ் கம்பெனிஸும் என்ன பண்ணியாகணும்? டைவர்சிட்டி அதிகமாக்குனா அது வந்து மார்ஜினல் கம்யூனிட்டிஸ்க்கும் இம்ப்ரூவ்மெண்ட், அட் த சேம் டைம் கம்பெனிஸ்க்கும் அது ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ இந்தியாவில் இருக்கிற ஐடி செக்டர்ஸ், ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணலாம்? 3 விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டைவர்சிட்டி ப்ரொஃபைலில் பப்ளிஷ் பண்ணுங்க. உங்கள் கம்பெனி எவ்வளோ டைவர்சிட்டியாக இருக்குது, பாய்ஸ் எத்தனை, கேர்ள்ஸ் எத்தனை, மார்ஜினல் கம்யூனிட்டிஸ் மக்கள் இருக்காங்களா இல்லையா, சேலரி என்ன, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பப்ளிஷ் பண்ணுங்க, அக்கௌண்டபிலிட்டியாக மாறுங்க. 2வது, மார்ஜினல் கம்யூனிட்டிஸில் வர ஆண்டர்பிரனரை என்கரேஜ் பண்ணுங்க, இன்சென்டிவ் கொடுங்க, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுங்க. 3வது, மார்ஜினல் கம்யூனிட்டிஸில் வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்கில் என்ன பண்ணுங்க, ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும்? டைவர்சிட்டி அதிகமாகிடும், உங்களோட ப்ராஃபிட் என்ன பண்ணலாம்? அதிகமாக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஆர்டிகளோட ஹெட்டிங் படிங்களேன். வோக்கல் ஆன் க்ரோத், சைலண்ட் ஆன் இன்ஃப்ளேஷன். எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் 1 வீக்காக பேப்பர் ஃபாலோ பண்ணவங்க சரி, லாஸ்ட் 1 இயராக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவோட க்ரோத் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. க்ரோத் அதிகமாக தான் இருக்குது, க்ரோத் ஸ்லோ டவுனாக இருக்குது. அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்ல. அந்த ஆர்டிகளோட கம்பைலேஷனாக சில டேட்டாஸ் கொடுத்து இன்னும் ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் தராங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்டிகிள் நம்ம எடுத்துக்க வேண்டியது சில டேட்டாஸ் ப்ளஸ் சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவோட 2 முக்கியமான ப்ராப்ளம். ஒன்று வந்து க்ரோத் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது. க்ரோத் அதிகமாக இருக்குது, பட் ரொம்ப அதிகமாக இல்லை, ஸ்லோ டவுன் என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாயிடுச்சு, விச் மீன்ஸ் ஜாப் லெவலும் கம்மியாயிடுச்சா, இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம், பொருள் வேலை அதிகமாகிடுச்சு, அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ ஒரே டைம்ல இந்தியாவுக்கு 2 ப்ராப்ளம். இப்போ RBIன்னு ஒரு ஆள் இருக்கார். இந்த RBIயோட மெயின் ரோல் என்ன? இந்தியாவோட இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று, அட் தி சேம் டைம் க்ரோத்தையும் மேனேஜ் பண்ணணும். 2 முக்கியமான டாஸ்க் அவங்களுக்கு இருக்கு. பட் 2த்துல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஆஃப் RBI. ஒரு கண்ட்ரியோட க்ரோத் அதிகமாகுது கம்மியாகுது அதனால பார்க்க முடியாது. பட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அந்த டேட்ல என்ன ஆகும்? எல்லா மக்களோட லைஃபையும் இம்பாக்ட் ஆகுமா? என்ன சொல்ற புரிஞ்சுல? என்ன ரீசன்? இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளேஷன் ஃபுட் இன்ஃப்ளேஷன். மீனிங் புரியுதா? சரி, உங்களுக்கு தெரியும், பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு சராசரியா ஒரு ஆவரேஜ் இந்தியன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கு சம்பளம் வந்துருச்சு. உங்க சம்பளத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போறீங்க. கடைக்கும் தேவையில்ல, அந்த ஒரு மாசம் செலவு பண்றீங்க. என்ன செலவு வரும்? வீட்டு ரெண்ட், இல்லை ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இல்லை ஸ்கூல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் வந்து ஃபுட் ப்ரைஸ், ஃபுட்டு, வெஜிடபிள் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ டோட்டலாக இது வந்து என்னது? உங்களோட பேஸ்கெட். பட் உங்களால் லாஸ்ட் இயர் உங்கள் சம்பளத்தால் என்னென்னலாம் வாங்க முடிஞ்சதோ, பட் இந்த வருஷம் உங்கள் பேஸ்கெட்டில் எல்லா பொருளையும் வாங்க முடியல. என்ன ரீசன்? ஜென்ரலாகவே ஒரு இந்தியனோட வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட பேஸ்கெட்டில், அதாவது ஒரு மாதம் சம்பளத்தில்
பாதிக்கு பாதி காசு எங்கே போயிடும்? ஃபுட்டுக்கு போயிடுமா? எஸ். அந்த ஃபுட்டில் தான் என்ன இருக்குது? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிற புரிஞ்சா? இந்தியாவில் சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. உடனே அர்த்தம் ஒரு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸா, ஒரு கன்சியூமரோட பேஸ்கெட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக பார்க்கும்போது அந்த பேஸ்கெட்டோட விலை ஏன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, அதில் பாதிக்கு பாதி வெயிட்டேஜ் போடுற ஃபுட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபுட்டு ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஒட்டுமொத்த மக்களோட லைஃபையும் பாதிக்கப்படும்ல. அப்போ இந்த ஆங்கிளையும் பார்க்கும்போது க்ரோத் அதிகமாக்குறது முக்கியம். அட் தி சேம் டைம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணலன்னா எல்லா வீட்டோட பேஸ்கெட்டோட அதிகமாக வெயிட்டேஜில் இருக்கிற ஃபுட்டோட ப்ரைஸ்னா இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். சராசரி மக்களால் சேவிங்ஸ் பண்ண முடியாது, இல்லை மற்ற பொருள் வாங்க முடியாது. லாஜிக் புரிஞ்சுல? உங்களோட சம்பளத்தில் முக்கால்வாசி பொருள் வந்து நீங்கள் சாப்பாடுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற பொருள் வாங்க முடியாது. நீங்கள் மற்ற பொருள் வாங்கலைன்னா அந்த பொருள் எல்லாம் மார்க்கெட்டில் அப்படியே இருக்கும், க்ரோத்தும் இருக்காது. அப்போ நீங்கள் இன்ஃப்ளேஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, முக்கியமாக ஃபுட் ப்ரைஸோட விலையை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மக்கள் கிட்ட தன்னோட சம்பளத்தில் பாதி காசு மிச்சமாக இருக்கும். அந்த காசை வச்சுக்கிட்டு சார் மற்ற பொருள் வாங்க முடியும். மற்ற பொருள் வாங்கினாங்கன்னா அந்த பொருள் தீர்ந்து போகும், ஜிடிபி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது வழியாகவே க்ரோத் என்னாகும், இம்ப்ரூவ் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இன்ஃப்ளேஷன். பட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்ஃப்ளேஷனை வந்து விட்டுருங்க. என்ன ரீசன்னா, ஜென்ரலாக பார்க்கும்போது இந்தியாவில் சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது தெரியுது, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். பட் ஒட்டுமொத்த கன்சியூமரோட பேஸ்கெட்டில் இருக்கிற எல்லா பொருளும் விலை அதிகமாகல. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் இருக்குல்ல, ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ், அந்த ப்ரைஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. எல்லா சராசரி வீட்லேயும் அவங்க சம்பளத்தில் பாதிக்கு பாதி காசு வெயிட்டேஜ் வந்து ஃபுட்டுக்கு போகிறதுனால ஃபுட்டு விலை அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ பார்க்க விட்டு இருக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வேணாம். ஃபுட் ப்ரைஸ்ன்றது ஆஸ்லேட் ஆகும், டெம்பரரி அது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண யோசிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. பட் ஒவ்வொரு நாளைக்கும் ஃபுட் ப்ரைஸ் விலை அதிகமாக மக்களோட சேவிங்ஸ் குறையும், மற்ற இன்வெஸ்ட் பண்ணுறதுல மற்ற பொருள் வாங்குறது குறையும், க்ரோத்தும் குறைஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுல? இப்போ அகைன் சமரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் ஏன் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ? ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வேற எந்த பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க, மக்களோட ஸ்பெண்டிங் கம்மியாயிடுச்சு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். சாப்பாடை தவிர்த்துட்டு, ஃபுட்டு வெஜிடபிள் தவிர்த்துட்டு மாதம் சில குட்ஸ் நம்ம எப்பவுமே வாங்குவோம். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்துச்சுன்னா உடனே தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி குட்ஸே இன்னும் அதிகம் வைக்கப்படல. அது மக்கள் வந்து வழக்கமாக வாங்குற கன்சியூமர் குட்ஸே என்ன பண்ணல, அதிகம் வாங்கல. லோ ஸ்பெண்டிங். என்ன ரீசன்? இன்ஃப்ளேஷன். முக்கால்வாசி காசு வந்து சாப்பாடுக்கு போயிருந்தனால தினசரி வாங்கக்கூடிய மற்ற குட்ஸை என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. லோ ஸ்பெண்டிங். ஸோ லோ கன்சம்ஷன் லீட்ஸ் டு லோ ப்ரொடக்ஷன், தென் லோ க்ரோத். மீனிங் புரிச்சா? இந்த மாதம் மக்கள் நிறைய பொருளை வாங்கலை அப்படின்னா தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஹிண்ட், ஒரு பயங்கரமான க்ளூ அது. அப்போ அடுத்த மாதம் ப்ரொடக்ஷன் கம்மியாக போகுது, ஏன்னா எல்லா பொருளும் அப்படியே இருக்குது. ஸோ க்ரோத் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், யோசிப்பாங்க, ஏன் மக்கள் பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம்? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, அப்போது ஃபுட் ப்ரைஸ் விலையை குறைக்கணும். பட் நம்மக்கிட்ட நம்ம கண்ட்ரோல் கிடையாது. மான்சூன் வருது, மான்சூன் கம்மியாக வருது, மழையே பெய்யல, ஃபுட்டை உற்பத்தி பண்ண முடியாது, டிமாண்ட் அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். வேறு என்ன பண்ணலாம்? எல்லா மக்களோட சம்பளத்தை என்ன பண்ணலாம், அதிகமாக்கலாம், சேலரி அதிகமாக்கலாம். என்ன பண்ண முடியும்? ஒன்று ஃபுட் ப்ரைஸை குறைக்கலாம், எப்படி குறைக்கலாம்? ஃபுட் சப்ளை அதிகமாக்கலாம், ஒன்று அப்படி பண்ணலாம், இல்லை சேலரி அதிகமாக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. பட் நம்ம அகைன் பார்க்குறோன்னா எக்ஸாம் இன்டர்டா கேட்பாங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸ்னால க்ரோத் அதிகமாக்கலாம், மக்களோட சேலரி இம்ப்ரூவ் பண்ணுறது வழியாக ஜிடிபி க்ரோத் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்சம்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் குறைக்கிறது வழியாக ஜிடிபி க்ரோத் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடுச்சுன்னா மக்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட் மூவல் குட்ஸை வாங்குவாங்க. ஓரளவுக்கு யோசிக்க முடியுதுல? எஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பர்ஸ்பெக்டிவ்ஸ், டேட்டாஸ் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் பற்றி பார்த்தாச்சு. இப்போ க்ரோத் பற்றி சில டேட்டாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா. பார்க்கறதுக்கு முன்னாடி க்ரோத் நம்மளுக்கு புரிஞ்சா? நேற்று ஒரு கம்பெனி வந்து 10 பொருள் உற்பத்தி பண்ணிச்சு, இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து 100 பொருள் உற்பத்தி பண்ணியிருக்கு, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கம்பெனிக்கு என்னது க்ரோத் தானே? என்ன ரீசன்? நேற்று 10 பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுருக்கும், காசு வந்துருக்கும். இன்னைக்கு 100 பொருளை உற்பத்தி பண்ணி விற்றுருக்கும், அதிகமாக லாபம் வந்திருக்கும். கரெக்டாக? இன்னொரு ஆங்கிள் வச்சுங்களேன். அப்போ அந்த ஊரில் 100 பொருளை உற்பத்தி பண்ணால் அந்த 100 பொருளை வாங்குற அளவுக்கான மக்கள் இருக்கான்னு அர்த்தம். லாஜிக் புரிச்சுல? அப்போ எல்லா மக்கள்கிட்டையும் க்ரோத் இருந்துச்சுன்னா, எல்லா மக்கள்கிட்டையும் சம்பளம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் வாங்க முடியும். ஸோ ஒரு கம்பெனியை நினைச்சு ஒரு 100 பொருளை உற்பத்தி பண்ணாலும் மக்கள் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வாங்க முடியாது. அப்போ க்ரோத் என்ன அர்த்தம்? எல்லா கம்பெனிஸும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ப்ரொடக்ஷனை வருஷம் அதிகமாகிட்டே இருக்காங்கன்னா இன்டெரக்ட்லி க்ரோத் அதிகமாக அர்த்தம். என்ன ரீசன்? ப்ரொடக்ஷனை அதிகமாகிட்டு இருக்காங்கனால என்ன அர்த்தம்? எல்லா மக்களும் பொருள் வாங்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். கரெக்டா? எஸ். 2004 இருந்து 2016 வரைக்கும் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்தோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா க்ரோத் 7.1%. மீனிங் புரிச்சுல? ஒவ்வொரு வருஷமும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் லாஸ்ட் இயரை விட எக்ஸ்ட்ரா 7% ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டே வந்திருக்கு. என்ன அர்த்தம்? எல்லா மக்களோட வாழ்வாதாரமும் சம்பளமும் ஏதோ வகையில் அதிகமாகிட்டே அர்த்தம். பட் 2016 இருந்து 2024 மோடியோட காலம், இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் இந்தியாவோட க்ரோத் வந்து 5.2% per year. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் க்ரோத் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ஜாப் கம்மியாக அர்த்தம், இன்கம் கம்மியாக அர்த்தம். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபைண்டிங். ஓகேவா? இன்னொரு முக்கியமான ஃபைண்டிங் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடியோட முக்கியமான இனிஷியேட்டிவ் என்னது? மேக் இன் இந்தியா. எந்த பொருளை உருவாக்குனாலும் இந்தியாவுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இந்தியாவில் இண்டஸ்ட்ரி வச்சு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதனால எய்ம், அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்க.
இதுதான் மோடியோட கேம். பட் லாஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2006 14 வரைக்கும் வருஷம் மேனுஃபேக்சரிங் செக்டரோட growth 7%. 2014 இப்போ வரைக்கும் 5% தான் growth. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து கம்பேர் பண்ணா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியஸ்ட் மோடி டைம்ல. அப்போ மேனுஃபேக்சர் அதிகமாக்கணும், மேக் இன் இந்தியான்னு சொல்லப்பட்ட ஒரு பாலிசியை எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கணும். இந்த டைம்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மேனுஃபேக்சரிங் growth வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த செக்டருமே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா கேட்டால் ஒரே செக்டர் தான், ரியல் எஸ்டேட் செக்டர். இது ஒன்று தான் அளவுக்கு ஆகிட்டு இருக்கு, க்ரோ ஆகிட்டே இருக்கு. சொல்லிங் பண்ண முடியுதா? லாஸ்ட் 10 இயர்ஸாக மேனுஃபேக்சர் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம் மக்களால் பொருள் வாங்க முடியல அப்படின்னா அவங்ககிட்ட சேலரி ஒன்று கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வேற பொருள் வாங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ கம்மியாக இருக்குது. இப்போ இந்தியாவில் ரெண்டுத்துல என்ன காரணம்? ரெண்டுமே காரணம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன் 6% கிராஸ் ஆயிருக்கு இந்த அக்டோபர் மாதம். முதல் முறையாக ஆர்பிஐயோட மெயின் டார்கெட் என்னது? எக்காரணத்தை கொண்டு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 6% மேலே போகக்கூடாது. அந்த 6% கிராஸ் பண்ணிடுச்சு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குறோம்ல அந்த அளவுக்கு சேலரி என்ன ஆகல, சேலரி அதிகமாகல. அண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் காரணம் யாரு? ஃபுட்டு தானே. எஸ், ஃபுட்டுக்கு என்ன காரணம்? ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் அதிகமாகல. மார்க்கெட்டில் மக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்களே, அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் சப்ளை அதிகமாகல. அப்போ டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, விலைனாகும் அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், ஃபுட்டில் சப்ளை சைடில் ஒரு ப்ராப்ளம் இருக்கா ஒன்று. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் காரணம், இந்தியாவில் சப்ளை சைடில் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, ஸ்ட்ரக்சரலாக ஒரு ஸ்பைரலில் மாட்டிக்கிட்டோம். அது என்ன ஸ்பைரல்? வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல். மீனிங் புரிஞ்சா? இப்போ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கா? ஓகே, அப்போ எல்லா லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க? போராட்டம் பண்ணுறாங்க. என்ன போராட்டம் பண்ணுறாங்க? எங்களோட சம்பளத்தை அதிகமாக்குங்க. ஸோ சம்பளத்தை அதிகமாக்கியாச்சு. சம்பளத்தை ரொம்ப அதிகமாக்கிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆகிடும், டிமாண்ட் இன்னும் அதிகமாகிடும். டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா பொருளோட ப்ரைஸ் என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகிடும். விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாகிடும். லாஜிக் புரிஞ்சா? எங்களால் எல்லா பொருள் வாங்க முடியல, விலைவாசி அதிகமாக இருக்குது, சம்பளம் கேட்குறாங்க. பட் சம்பளம் வந்து இப்போ வந்து சும்மா அதிகமாக்கிட்டாங்கன்னா இன்னும் போய் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டில் போய் இன்னும் டிமாண்ட் அதிகமாக்குவாங்க, இன்னும் பொருள் அதிகமாகிடும், இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா சேலரி என்ன பண்ணும்? இன்னும் அதிகமாக்கணும். அப்போ இதுக்கு இண்டே கிடையாது, ஒரு ஸ்பெரலில் மாட்டிக்காச்சு. அப்போ ஜஸ்ட் லைக் தட் வேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதால மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது, டெம்பரரி ஒர்க் அவுட் ஆகும் தவிர லாங் டர்ம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ சப்ளை சைடில் ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஃபுட்டில் கிடைக்கிறதுல அசசபிலிட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். புரியும் புரிச்சா? இன்ஃப்ளேஷன் எல்லாரையும் ஒரே மாதிரி இம்பாக்ட் பண்ணுறது இல்லை. ஏழைகளை வந்து பயங்கரம் ஹெல்ப் பண்ணும். ஒரு நாள் வேலை அதிகமானா கூட அந்த ஒரு நாளில் ஒரு மோசமான பசியை வந்து ஏழைகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் மிடில் கிளாஸ்க்கோ இல்லை பணக்காரங்களுக்கோ இன்ஃப்ளேஷன் வந்து தினசரி அந்தளவுக்கு ஹிட் ஆகாது. யாரை விட? போர் பீப்பிளை விட. அப்போ இன்ஃப்ளேஷன் ஹர்ட்ஸ் தி பீப்பிள் இன் டிஸ்ப்ரொபோர்ஷனட்லி. நெக்ஸ்ட் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா 2025 வரப்போகுது. 2025 இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பாசிட்டிவாக இருக்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணால் என்ன பாசிட்டிவாக மூவ் பண்ண முடியும்னு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷத்தோட முடிவில் ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு. என்ன விஷயம்? இந்தியாவும் சைனாவும் ரெண்டு பேரும் நிறைய பார்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் ரெண்டு பேரும் உட்காந்து அதை சரி பண்ணுறதுக்கு பேசியிருக்காங்க, மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மீட்டிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா, இல்லை பழைய கான்ஃப்ளிக்ட்ல வச்சிருக்கலாமா? 2025 என்ன பண்ணலாம்? ரெண்டு ஆப்ஷன் எடுக்கலாம். ஒன்று கோஆபரேஷன், இன்னொன்று கான்ஃப்ளிக்ட். பார்டர் தான் முக்கியம், ரியலாக நீ என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ணுற, ஸோ சண்டை போட்டு தான் ஆகணும். ஒன்று கான்ஃப்ளிக்ட், இல்லைனா சண்டைலாம் வேணாம், ஆல்ரெடி உலகம் முழுக்க என்ன சண்டை நடக்குது, முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து கோஆபரேஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், கோஆபரேஷன் தான் முடிவு பண்ணியாச்சுன்னா ரெண்டு கண்ட்ரியும் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் கோஆபரேஷனை எப்படி தர்றது? அதாவது சைனாவுக்கு பிடிக்கிற மாதிரி இந்தியா என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு பிடிக்கிற மாதிரி சைனா என்ன பண்ணணும்? 3 பாயிண்ட்ஸ். சைனாவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட செக்யூரிட்டியை த்ரெட்லேயே வச்சிருக்காங்க. பார்டரில் வந்து கிட்ட வர்றது, ஸ்டாண்ட் ஆஃப் நிற்கிறது, இல்லை வந்து பாகிஸ்தான் வழியாக டெரரிசம் உள்ள அனுப்புறது. புரிச்சா? பாகிஸ்தான் ஸ்பான்சர் டெரரிசத்துக்கு சைனா சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு பிரச்சனை வராத மாதிரி நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். புரிச்சா? சைனாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து இட் வில் நாட் பி a threat ஃபார் இந்தியா செக்யூரிட்டி. அந்த ட்ரஸ்ட்டை அந்த கான்ஃபிடென்ட் தர வேண்டியது சைனாவுக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைனா பண்ண வேண்டியது. அது என்ன பண்ணணும்? பாகிஸ்தானோட டெரரிசம் சம்பவம் கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா ரொம்ப காலமாக ஆசைப்படுறது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அதில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கேட்குறாங்க. இந்த மெம்பர்ஷிப்புக்கு சைனா சப்போர்ட் பண்ணணும். பட் இது வரைக்கும் சைனா என்ன பண்ணல, இந்தியாவோட மெம்பர்ஷிப்பை சப்போர்ட் பண்ணல. பட் சைனா மேலே இந்தியாவுக்கு ட்ரஸ்ட் வரணும்னா குளோபல் லெவலில் நடக்கிற இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் யூஎன்எஸ்சியில் இந்தியாவுக்கு சான்ஸ் கொடுன்னு கேட்கறதுக்கு சைனா முன் வரணும். அப்போ இந்தியாவுக்கு என்ன வரும்? ட்ரஸ்ட் வரும்ல. எஸ். 3வது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. 1950s இருந்த மாதிரி கிடையாது. இந்தியா இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிட்டே இருக்கு. இந்தியா வந்து குளோபல் லெவலில் இன்னொரு மேஜர் பவராக மாறிட்டே இருக்கு. ஸோ இந்தியா இஸ் ஏ மேஜர் பவர் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுங்க. பண்ணி புரிச்சா? இந்தியாவை உங்கள் லெவலுக்கு யோசிங்க, ஈக்குவலாக யோசிங்க. இந்த 3 விஷயத்தையும் சைனா பண்ணுச்சுன்னா சைனா மேலே இந்தியாவுக்கு ட்ரஸ்ட் வரும். அடுத்து இந்தியா என்ன பண்ணி ஆகணும்? நமக்கு எப்பொழுதுமே சைனா என்னது, ஒரு எனிமி தான். அதனால என்ன பண்ணலாம்? சைனா விட்டு விலகே இருக்கலாம். அப்போ சைனாக்கு இதெல்லாம் பிடிக்காது, அமெரிக்கா பிடிக்காது. அப்போ யுஎஸ்ஏயோட குரூப் இருக்குல்ல, குவாட், ஜப்பானு, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, இந்தியா சேர்ந்துருக்கா, இந்த குரூப் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வச்சுட்டே இருக்காது. ஏன்னா நீ இந்த குரூப் கூட அதிகமாக நீ வந்து மீட்டிங் வச்சுட்டே இருந்தேன்னா
ஆட்டோமேட்டிக்காக சைனாவுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வராது. அப்போ சைனாவுக்கு பிடிக்காத குரூப்ஸ் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அலைன் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன பண்ணலாம், எப்படி இந்தியாவில் நீ எப்படி யோசிக்கிற, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா எல்லா பகுதியும் இந்தியா தான் இருக்கணும், இந்தியா உடைக்கூடாதுன்னு எப்படி யோசிக்கிறீங்களோ, அதே மாதிரி சைனாவில் தைவான் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி தனியாக போக ஆசைப்படுது. பட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன் சைனா பாலிசியை சப்போர்ட் பண்ணணும். அதாவது சைனா கவர்மெண்ட் ஆசைப்படுது தைவான் பகுதியும் சைனாவோட ஒரு பகுதி தான், இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு சைனா தான் தவிர தைவான் தனி கண்ட்ரி கிடையாதுன்னு யார் சொல்றா, சைனா சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன் சைனா பாலிசியை என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணுவே தவிர தைவானை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறம் தைவானை என்கரேஜ் பண்றேன்னா என்ன அர்த்தம், சைனாவை டிஸ்டர்ப் பண்ணுற அர்த்தம். அது பண்ணக்கூடாது. மூணாவது பாயிண்ட், நீங்கள் யூரோப்லாம் போனீங்கன்னா, வெஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா, அவங்க மீடியாவில் ஆன்டி சைனா நெரேட்டிவ் அதிகமாக இருக்கும். எல்லா நியூஸ் சேனலுமே சைனாவை தப்பாக தான் பேசும். இது யார் பண்ணுறது, வெஸ்டர்ன் மீடியா பண்ணுது. நீ என்ன பண்ணுற, அதை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா மீடியாவும் சைனாக்காரனை பற்றி பேசுறது எல்லாமே எப்படி இருக்கு, ஆப்போசிட்டாக இருக்குது, தப்பாகவே இருக்குது. அந்த ஆன்டி சைனா நெரேட்டிவை இந்தியா பார்க்கக்கூடாது. அப்போ சைனாக்கு பிடிக்காத குரூப்ஸ்லாம் அதிகமாக சேர்றது, அப்புறம் தைவானை என்கரேஜ் பண்ணுறது, சைனா பற்றி தப்பாக பேசுறது, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டா சைனாவுக்கு இந்தியா மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டாலே ரெண்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து பேசலாம். இது என்ன ஆகும், பயங்கரமான பாசிட்டிவ். என்ன பாசிட்டிவ், ரெண்டு ஆங்கிள். இப்போ யூஎஸ்ல யார் ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் 2.0 கண்டிப்பாக என்ன பண்ணுவார், சைனா பொருளை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ண மாட்டார். சைனா யூஎஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா டேரிஃப் ஆக்கிடுவார், டேக்ஸ்லாம் அதிகமாக்கிடுவார். அப்போது ட்ரம்ப் வந்ததுனால சைனாவோட ட்ரேடு பாதிக்க வாய்ப்பு இருக்கு. யூஎஸ்ஏக்கு சப்போர்ட் பண்ற எல்லா கண்ட்ரீஸும் சைனாவோட பொருளை வாங்குறத குறைக்கலாம். அப்போ இந்தியாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா சைனா என்ன பண்ணலாம், இந்தியன் மார்க்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அமெரிக்காவுக்கு பொருள் போக முடியல, பட் இந்தியா பாப்புலேஷன் அதிகம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்க சைனாவோட பொருளை இந்தியாவில் வைக்கலாம். அப்போ சைனாவோட ட்ரேடிங் நம்ம என்ன பண்ணலாம், சைனாவோட ட்ரேடிங்க்கு இந்தியா என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஆங்கிள் இருக்கு. ரெண்டாவது, இந்தியா என்ன பண்ணலாம், சைனா கிட்ட நிறைய ஹெல்ப் வாங்கிக்கலாம். என்ன ஹெல்ப் வாங்கிக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரினியூபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே செம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சைனா இந்த எல்லா டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபரும் ஹெல்ப் என்ன பண்ணிக்கலாம், இந்தியா வாங்கிக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறோம். அது இந்தியாவோட எய்ம் இருக்குல்ல, விக்சித் பாரத் இருக்குல்ல, விக்சித் பாரதா, டெவலப்டு கண்ட்ரியை மாற்றணுமா. ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியை மாற்றணும்னா இப்போ தேவை 3 விஷயம். எனர்ஜி எப்படி இருக்கணும், ரெனியூபிளாக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெஹிக்கிள்ஸை சஸ்டைனபிளாக மாற்றணும். இதெல்லாம் சைனா கிட்ட வாங்க முடியும். அது புரிஞ்சா, இந்தியாவும் சைனாவும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறதுனால சைனாவுக்கும் பெனிஃபிட், இந்தியாவுக்கும் பெனிஃபிட். மூணாவது, குளோபல் சவுத்துக்கும் பெனிஃபிட். சைனா, இந்தியா ரெண்டு பேருமே ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அப்போ இவங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட எக்கனாமிக் பவர் வச்சுக்கிட்டு மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸையும் என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும், என்கரேஜ் பண்ண முடியும். குளோபல் சவுத்தோட வாய்ஸாக ரெண்டு கண்ட்ரி என்ன பண்ணலாம், ஒன்றா பேச முடியும். இப்படி புரிஞ்சா, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இங்கே இருக்கிற எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ண முடியும், இந்தியா சைனா ஹெல்ப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியும். சைனாவுக்கு ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்தியாவுக்கு டெவலப்டு கண்ட்ரியாக மாறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணலாம். இது எல்லாத்த விட குளோபல் லெவலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கா, இப்போ சைனாவும் இந்தியாவும் என்ன சொல்கிறாங்களோ ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ரஷ்யா உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ண முடியும், நம்ம கண்ட்ரி பக்கத்தில் இருக்கிற மியான்மர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். சைனாவும் இந்தியா மேப் அடிச்சிட்டோன்னா நார்த் ஈஸ்ட் பகுதி எங்கே டச் ஆகுது, சைனா டச் ஆகுது. நார்த் ஈஸ்ட் ரீஜன் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமானது, பங்களாதேஷ், இந்தியா, சைனா, மியான்மர், இந்த ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். பிசிஐஎம் காரிடார் சொல்லுவாங்க. இந்த காரிடாரை இம்ப்ரூவ் பண்ணலாம், நார்த் ஈஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ உடனடியாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இந்தியா என்ன பண்ணலாம். ஜென்ரலாக சொல்லியாச்சு, இந்த ஐடியாஸ் ஃபாலோ பண்ண சொல்லியாச்சு. பட் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னென்ன விஷயங்கள் உடனே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், கோவிட்-19 அப்புறம் அதிகமாக இந்தியா டு சைனா ஃப்ளைட் குறைச்சாச்சு. அது என்ன பண்ணலாம், ரீஸ்டார்ட் தி டைரக்ட் ஃபிளைட்ஸ். இந்தியாவில சைனாக்கு டைரக்டாக போகிற ஃப்ளைட்டை அதிகமாக்கலாம். ஒன்று, உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் 2 இயர்ஸாக விசா ரூல்ஸ் என்ன பண்ணியாச்சு, நம்ம விசா ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு, நிறைய பேனும் பண்ணிட்டோம். மறுபடியும் சைனீஸ் பீப்புளுக்கு விசாஸ் அதிகமாக கொடுங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட், ரெண்டு கண்ட்ரியும் ஜேர்னலிஸ்ட் வெளியே அனுப்பிட்டாங்க. சைனாவில் ஒர்க் பண்ணுற இந்தியன் ஜேர்னலிஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணாங்க, சைனா என்ன பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. இந்தியாவில் ஒர்க் பண்ணுற சைனீஸ் ஜேர்னலிஸ்ட் நாம என்ன பண்ணிட்டோம், வெளியே அனுப்பிட்டோம். அந்த எக்ஸிட் பாலிசியை சரி பண்ணுது. அகைன் பிரிங் பேக் தி ஜேர்னலிஸ்ட். அடுத்து நிறைய சைனீஸ் ஆப் என்ன பண்ணிட்டோம், பேன் பண்ணிட்டோம். அந்த பேன் என்ன பண்ணுங்க, லிஃப்ட் பண்ணுங்க. மறுபடியும் ட்ரேட் என்ன பண்ணுங்க, பூஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் டக்குனு எடுக்கிற முடிவு. இது எடுத்தால் என்ன ஆகும், கோஆபரேஷன் அதிகமாகும். ஸோ இது எல்லாம் பண்ணால் 2025 இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மூத்னஸ் எக்கனாமிக்கலி பாசிட்டிவாக இருக்கும், குளோபல் லெவல் பீஸ் உருவாக்கும். இந்த கடைசி ஒரு பாயிண்ட், இந்த ஆர்டிகலில் எனக்கு பிடிச்ச சில முக்கியமான லைன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. அது லாங்குவேஜும் நல்லா இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்பைரிங் என்ன அர்த்தம், லாங்குவேஜ் நல்லா இருக்கணும், ஒரு விஷயத்தை கிறிஸ்பாக சொல்லணும், அண்ட் ஃபிலாசபிக்கலாக இருக்கணும். ஃபிலாசபி மீன்ஸ் அர்த்தம் அந்த ஆர்டிகளுக்கு யூஸ் ஆகும், நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இருக்கா, ரெண்டு வழி போகலாம். ஒன்று கோஆபரேஷன், ஒன்று கான்ஃப்ளிக்ட். இப்போ சம காலத்தில் என்ன இருக்குது, பார்டர் பிரச்சனை இருக்குது. அப்போ எது ரியல் பாலிடிக்ஸ், நமக்கு என்ன தேவை, நமக்கு பவர் தேவை, நமக்கு லேண்டு தேவை. அப்போ என்ன பண்ணணும், சண்டை போடணும்.
அது ரியல் பாலிடிக்ஸ். ரியல் பாலிடிக்ஸ் விட்டுக்கிட்டு உலகத்தில் அமைதி உருவாக்குறது என்ன தேவை? வாட் இஸ் ஐடியலிஸ்ட் வே? 2 வழி இருக்குல்ல, தலைவர்கள் எதை சூஸ் பண்ணுவாங்க? இந்த 2 வழியில் தலைவர்கள் எதை சூஸ் பண்ணுவாங்க? வாட் இஸ் தி லீடர்ஷிப் மெச்சூரிட்டி? தி ஹால்மார்க் ஆஃப் மெச்சூர் லீடர்ஸ் இஸ் டு ரீசால்வ் தி டிஸ்பியூட்ஸ் பீஸ்ஃபுல்லி, நாட் லெட் தம் எஸ்கலேட் இன்டு கான்ஃப்ளிக்ட்ஸ். இது நம்ம லைஃப்ல வச்சுக்கலாம். யோசிக்க முடியுதா? தினசரி லைஃப்ல ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரும், சண்டை வரும்போது அதான் கான்ஃப்ளிக்ட், டிஸ்பியூட். அந்த டிஸ்பியூட்டை வந்து இன்னும் வளர விடாம பீஸ்ஃபுல்லா சரி பண்ணா யுவர் லீடர். அப்படி இல்லாம அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பேசி பெருசாகிறோம்னா யூ நாட் லீடர். அகைன் படிக்கிறேன். தி ஹால்மார்க் ஆஃப் மெச்சூர் லீடர்ஸ் இஸ் டு ரீசால்வ் தி டிஸ்பியூட்ஸ் பீஸ்ஃபுல்லி, நாட் லெட் தம் எஸ்கலேட் இன்டு கான்ஃப்ளிக்ட். பேசி இன்னும் பெருசாகிறோம்னா யூஆர் நாட் லீடர். அடுத்து பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து சைனாக்கு தான் சொல்றாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். வில் தே மேக் எ ஸ்ட்ராட்டஜிக் டிட்டர்மினேஷன் டு மூவ் இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் uninterruptedly in the direction of comprehensive and mutually beneficial cooperation. நமக்கு நம்ம லைஃபுக்கு டிட்டர்மினேஷன் தேவைப்படும். அந்த டிட்டர்மினேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தேவை. இந்த வார்த்தைக்காக தான் போட்டிருக்கேன். we need a strategic determination. அடுத்து பாருங்களேன், 2 பெரிய கண்ட்ரி, பாப்புலேஷன் வைஸ் பெரிய கண்ட்ரி, சிவிலைசேஷன் வைஸ் பெரிய கண்ட்ரி, பெரிய லாங் ஹிஸ்டரி கண்ட்ரி. அப்போ இவ்வளோ சிவிலைசேஷன் பேக்ரவுண்டில் இருக்கிற ரிச் கல்ச்சர் இருக்கிற 2 கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணுமா, பீஸை உருவாக்கணுமா? அந்த லைன், தி profound wisdom of their civilizations requires the world's 2 most populous nations to serve certain higher ideals of humanity: peace, inclusive global development, global governance, democratic global governance, saving the planet from climate crisis, cultural, spiritual rejuvenation. அப்போ 2 கண்ட்ரிக்கும் பவர் அதிகமாக சண்டை போடுறதை விட சிவிலைசேஷன் நல்லா சூப்பராக இருக்க கண்ட்ரி நீ 2 பேரும் என்ன பண்ணி ஆகணும்? இந்த குளோபை காப்பாற்றணும். ஹியூமனிட்டி, பீஸ், டெமோக்ரஸி, அது ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் ஒரு லைன், இட் டஸ் நாட் பிஹேவ் எ கிரேட் independent nations such as India to allow West anti-China narrative. மீனிங் புரிஞ்சா? இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த வார்த்தைக்கு போட்டிருக்கேன். இட் டஸ் நாட் பிஹேவ்னா இந்தியாவுக்கு அது ஃபிட் ஆகல, இது உங்களுக்கு ஃபிட் ஆகல சொல்லுவாங்களே, அந்த வார்த்தை அது. சரி, இந்தியா வந்து சரி கிடையாது, சைனா பற்றி தவறுதோ பேசுது அப்படி சொல்லாமல் இந்தியா வந்து வெஸ்ட் சொல்கிற மாதிரி ஆன்டி சைனா நேரட்டிவாக பேசுது, அது இந்தியாவுக்கு ஃபிட் ஆகல, உன்னோட கேரக்டருக்கு ஃபிட் ஆகல சொல்லுவாங்களே, நீ பண்ணுற செயல்பாடு வந்து உன்னோட கேரக்டருக்கு ஃபிட் ஆகல சொல்லுவாங்களே, ஸ்மூத்தாக சொல்கிறாங்களே அந்த வார்த்தை. இட் டஸ் நாட் பிஹேவ் எ great independent nations such as India to allow the West anti-China narrative.